பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் போற்றியோம் ஓம் துவாரக சாந்தம் தொடர்ந்தாய் போற்றியோம் ஓம் துரிதம் கடந்தாய் போற்றியோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றியோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றியோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றியோம் ஓம் வெட்டாத குற்றமே போற்றியோம் ஓம் இடையாத திருத்தமே போற்றியோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றியோம் ஓம் கருதாத பூசையே போற்றியோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றியோம் ஓம் முளையாத யோகமே போற்றியோம் ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றியோம் ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றியோம் ஓம் பூமி பொருவே போற்றியோம் ஞானியே போற்றியோம் ஓம் ஆதி பாலா போற்றியோம் ஓம் அக பொருளே போற்றியோம் ஓம் அக பொழிவே போற்றியோம் ஓம் வேத நாயகா போற்றியோம் ஓம் வேத ஞானா போற்றியோம் ஓம் வித்தை கற்றவா போற்றியோம் ஓம் விதியை தவிப்பவா போற்றியோம் ஓம் மதியை கோர்ப்பவா போற்றியோம் ஓம் விதியை அறுப்பவா போற்றியோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றியோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றியோம் ஓம் ஆன்மீகவா போற்றியோம் ஓம் இருளை தவிர்ப்பவா போற்றியோம் ஓம் இருளை தவிர்ப்பவா போற்றியோம் ஓம் கருவாய் வந்தவா போற்றியோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றியோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றியோம் ஓம் யோகம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி திருவடி சரணம் குருவடி சரணம். வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள், அரசன் உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர் மற்ற ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்வானது தை திருநாளை முன்னிட்டு எங்களது மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்களிடம் கல்வி சமூக நலம் பண்பாடு அரப்பணி மையத்தினூடாக இந்த ஆலடிவம்பு பிரதேச சபையில் இந்த நிகழ்வானது ஒழுங்கமை செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே பூசை அனைத்தும் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இங்கே வந்திருக்கிற நிறைய பேருக்கு இதை பற்றி விளக்கங்கள் தெரியாமல் இருக்கிறோம். நாங்கள் அம்மா என்ற ஆறு சொல்கிறோம். பங்காருவடிகள் ஆறு, ஆதிபராசக்தி அமைப்பு இலங்கையில் எப்படி தோன்றினது, இது இதனால இன்னும் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறோம். பங்காருவடிகளில் தான் நாங்கள் அம்மான்னு சொல்கிறோம். அது ஏன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உள்ளங்கம் 1941 3ஆம் மாதம் 3ஆம் தேதி தான் பங்காருவடிகள் பிறக்கிறாரு. கோபாலநாயகர் மீனாட்சி அம்மைகளுக்கு 2வது மகனாக பங்காருவடிகள் பிறக்கிறாங்க. அவர் சின்ன வயதிலேயே அந்த இறைபக்தி கூட இருக்கிறனால அம்மா அவரை ஆட்கொள்றதுக்கு விரும்பியிருக்கிறார். அதுதான் ஏன் ஒரு ஆம்பளை அவ தெரிவு செய்யலன்னு சொன்னா பெண்களுக்குரிய சமத்துவம் கிடைக்கல என்று சொல்லுவாங்க.
எந்த இடத்துலையும் பெண்களை ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஆண் மூலியமாகத்தான் இந்த பூமியில அவதரிக்கணும் என்றதுக்காக, பெண்களை முதன்மைப்படுத்தி காட்டணும் என்றதுக்காக ஒரு ஆண் உடம்புல அம்மா அவதரிச்சாங்க. இவர் சில பருவத்துல இருந்து அந்த இவர் படுக்கிற அறையில ஒரு பாம்பு வந்து போய் கொண்டிருக்குமா. அந்த பாம்பு பாரத்தை இவர் நிறைய தரம் உணர்ந்திருக்காரு. நான் அதை ஒருத்தரையும் சொன்னதில்லை. அப்போ ஒரு நாள் இவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு ஒரு மேலே வந்து போனதை கண்டுட்டு இவர் சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காரு. அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காரு. அவங்க அம்மா வந்து பார்க்குற டைம்ல பாம்பு இருந்துருக்கு. அப்போ அவரை சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கிறாக்களை கூப்பிட்டு எடுத்துக்குள்ள அவங்கள வந்து பார்க்கல பாம்பு திடீர்னு மறைஞ்சு போயிட்டோம். அப்போ அந்த பாம்பா வந்தது ஆதிபராசக்தி அம்மா. இவங்களுக்கு அந்த டைம்ல அது தெரியல. இப்போ எதுக்காக வந்து சின்ன பருவத்தாள்னால அது தெரியல. இப்படி அவருக்கு ஒரு தங்கை ஒரு இருக்காங்க, தனலட்சுமி இருந்தவங்க. அவரோட மேல அவருக்கு நிறைய பாசத்தோட இருந்ததுனால திடீரெண்டா ஒரு நாள் இறக்குறாவு. இறந்ததுக்கு பிறகு இவர் அந்த துக்கம் தாங்க இல்லாம தங்கத்தை சமாதி புதைச்செடுக்கிற சமாதியில போயிருந்து இவர் குளறி கொண்டிருக்காரு. அப்படி இருந்த டைம்ல ஒரு கட்டத்தை சோர்ந்து போயிருக்கிற டைம்ல ஒரு கை கொண்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுத்த மாதிரி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு செகண்ட் நினைவு நம்ம கார் தண்ணி வந்துட்டு அவரத பார்க்கக்குள்ள ஒரு அம்மா அவரால் வந்தது மறைஞ்சு வைக்கிறாவா. மறைஞ்சுனா அப்ப அந்த இடத்துல வந்தது உமையம்மை வடிவில ஆதிபராசக்தி தான் வந்து அவருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவருக்கு தெரியல, நம்மள அம்மா தான் வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியல சின்ன பருவம். இப்படி இருந்த மாதிரி ஒரு நாள் அவங்களோட அப்பா வந்து அவங்களுக்கு காது குத்துற விழா வந்து ஏற்பாடு செஞ்ச டைம்ல அவங்க ஒரு வளவு துண்டுல செஞ்சிருக்காங்க. அங்க ஒரு சின்ன பந்தலுக்குள்ள கோயில்ல செய்யக்குள்ள திடீரென்று பங்காரு வடிகளுக்குள்ள அருள் வந்து அருள் வாக்கு சொல்ல முற்பண்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்னது, நான் இந்த மகனை ஆட்கொண்டிருக்கேன், நான் இந்த பூமியில அவதரிப்பேன், எனக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி எனக்கான பூச வழிபாடுகள் செய்யணும், அதுக்காக தான் இவர் ஆட்கொண்டிருக்கேன் சொன்னல. இவரும் ஒரு சின்ன தெய்வம் ஒன்றுலாம் வந்து சொல்லுவோம்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க அப்பா நம்பர். உடனே அந்த அந்த பங்காருடைய சின்ன பாடனே அவர் கையில இருந்த அந்த ஆராத்தி தட்ட அவரு வளர்ச்சி அதை காட்டியிருக்காரு, தனக்குள்ள சக்தி இருக்குதுன்றதை அவங்க நம்ப வைக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு வந்து சரி நான் உங்களுக்கான இடம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பிறகு இவர் காலப்போக்குல ஒரு ஆசிரியர் பணி செய்யறதுக்கு ஆசிரியர் படிப்புக்காக இவர் போன டைம்ல அங்க அந்த படிக்கட்டில வர கீழே இருந்து மேல் நோக்கி உருள்ற மாதிரியும் மேல் நோக்கி கீழே அங்க பிரதர்சன வழிகளை உருண்டு வந்திருக்காரு. இப்படி தனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிற அவரோட நண்பர்கள்ட்ட சொல்லக்குள்ள அவங்க நண்பர்கள் யாருமே அவர் நம்பல, ஏளனமா சிரிச்சு ஒரு நக்கல் பண்ணிருக்காங்க. இவருக்கு அந்த உணர்ச்சிகள் வந்து நமக்குள்ள ஒரு அருள் ஒன்று இருக்குது என்றதையும் அவரால் உணர்ந்து கொள்ள இயலாத நிலைமைகள் இருக்குது. அதுக்காக கடவுள் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துற என்றாலும் அதுக்கும் ஒரு நேரம் வேணும் என்றது இந்த படிப்படியாத்தான் ஒரு ஆன்மா வந்து பக்குவப்படும்ன்றது இது இதனூடாக விளங்கிக் கொள்ள இருக்குது. அதே மாதிரி இப்படி இருந்த டைம்ல அங்க ஒரு அதிசயம் ஒன்று நடக்குது. 1960களில் ஒரு வேப்பமரம், மக்கள் வழிபடுற வேப்ப மரத்துல இருந்து பால் வருது. அந்த பால் வந்து வேப்பமரத்துல வந்து பால் கசக்கும். ஆனா அந்த பால் கசக்காம ஒரு புதிய ஒரு சுவையாக இருக்குது. அதை பாருங்க அவங்க அவ்வளவு இருக்கும் அவங்க நோய்கள் எல்லாம் குணமாகி அவங்க அந்த ஒரு முத்திநிலை அடைந்த தன்மை வந்து அவங்க உணர்வு, அவங்க ஆத்மா தூய்மைப்பட்ட மாதிரி ஒரு நிலை ஒன்று வருது. இந்த அதிசயம் நடந்து கொஞ்ச நாள்ல 1966களில் இந்தியாவில் ஒரு பயங்கரமான மழை ஒன்று பெய்து ஒரு சூறாவளி மாதிரி ஒன்று அடிக்கப்படும். வேப்பமரம் சரிஞ்சு விழுது. அந்த வேப்பமரம் சரிஞ்சு விழுந்த டைம்ல அவருக்கு ஒரு புத்து ஒன்று இருந்து அந்த புத்து கரையத்தான் அங்கிருந்து சுயம்பு தோன்றுது. சுயம்பன தெரியும், தானா தோன்றது. அப்ப சுயம்பு அம்மன் தோன்றிய வரலாறு அதுதான். அந்த சுயம்பு தோன்றின காரணமே பங்கார்வடிகள் அவங்களோட வீட்டை இருந்துட்டு அவர்களோட பெற்றோர்கிட்ட சொல்றாங்க, எனக்கான இடம் வந்துட்டு நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுல இருந்து அந்த சுயம்பு தோன்ற இடம் வரைக்கும் அங்க பிரதர்சன வடிவிலேயே வந்து அவருக்கு அமர்றாரு. அமர்ந்த டைமும் ஆக்களுக்கு விலங்கலை வேற என்னத்துக்காக அவர் வந்து இருக்கிறாரு. இவரா எதர்ச்சியா கண்ணை மூடிட்டு அவருக்கு போன ஆக்களை கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்ல முற்படுறாரு. அந்த டைம்ல அம்மாள் முழுமையா அவர் ஆட்கொண்டு நம்புறாங்க. அப்ப அங்கிருந்து வந்த ஆக்கள் எல்லாத்தையும் அவர் ஒரு இளைஞர் தானே அந்த டைம்ல படிச்சு கொண்டிருந்த டைம் இளைஞர் அவர் வந்து அருள்வாக்கு சொல்றாங்க. ஒருத்தர் நம்பல. அப்போ ஒரு திடீர் எதர்ச்சியா ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் வந்து முக்காலத்தையும் சொன்ன உடனே அவர் ஒரு இளைஞனால எப்படி நம்ம இறந்த காலம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம் என்றனால அதுக்கு பிறகு ஒரு அருமையா அவர் அருள்வாக்கு கேட்க முற்பட்டாங்க. அதுல இருந்துதான் அவர் இந்த அருள்வாக்கு சொல்ல செஞ்சார். அப்ப அவர் தந்தைகிட்ட சொல்றாரு, இவர்கிட்ட ஒரு குடி மாதிரி உண்டு அமைங்க சொன்னதுக்கு பிறகுதான் அவர்கிட்ட கோவில் ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு அங்க வந்த அடிகளார் அவர்கள் நாஸ்திகம் பேசுறவங்க அவரோட வாயை மூடுற மாதிரி அம்மா நிறைய அருள்வாக்குகள் செய்யறாங்க. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. மரணத்துடன் படுக்கையில போனவரையும் உயிர்ப்பித்து கொண்டு வர்றாங்க. முக்காலத்தையும் சொல்றாங்க. நிறைய நோய்களை குணப்படுத்திருக்காங்க. இப்படி நிறைய 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 அற்புதங்களை செஞ்சதுதான் அதை நிறைய நம்புறாங்க. அதுல இருந்தா அவரை ஆதிபராசக்தி அம்மா என்று கூப்பிடுறாங்க.
இப்படிதான் இப்ப இந்தியாவில் அது மிகப்பெரிய சித்தர் பீடமாக உருமாறிக்குது. சித்தர் பீடம்ன்றதுக்கான காரணமே வந்துன்னு சொன்னா அங்க ஒரு 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடமாக அங்க கூடப்படுறாங்க. அதனால அது சித்தர் பீடம் சொல்றாங்க. அதோட வங்கர்முடிகளும் ஒரு சித்தர் என்றனால அதை சித்தர் பீடம் பண்றாங்க. அந்த சித்தர்கள் இருந்த டைம்ல அம்மா ஜோதி வடிவில வந்து அவங்களுக்கு அருள் கொடுத்திருக்காங்க. அதனால அதை சித்தர் பீடம் சொல்றாங்க. மேல்மருவத்தூர்ல மிகப்பெரிய ஆலயமாக இப்ப காணப்படுது. அம்மா இருந்தாங்க இப்ப 2 வருஷத்துக்கு முன்பு தான் காலமாயிட்டாங்க. ஆனா அவங்க காலமானதுக்கு பிறகும் இன்னும் அங்க அவ இருந்த இடத்துல இருந்து அருள் இன்னும் அற்புதங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. வேற சொல்லணும்னு சொன்னா இந்த சிவப்பு ஆடு நாங்க ஏன் அணியிடம் சொன்னா மனிதர்களோட ரத்தம் மட்டும்தான் ஒற்றுமையா சிவப்புன்னு தான், மற்ற எல்லாத்திலையும் வேறுபாடுகளையும் ரத்தத்துல மட்டும் எந்த ஒரு வேறுபாடு நிற்காது என்றதுக்காக சிவப்பு ஆடு அணிகிறாங்க. இந்த கோயில்ல வந்து ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா பெண்கள் கற்பகிரகத்துக்கு வேற எந்த இடத்துலயும் விட மாட்டாங்க ஒழுங்க போய் பூசை செய்யறதுக்கு. ஆனா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்ல பெண்கள் தான் கற்பகிரகத்துக்கு போய் பூசை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான எந்த ஒரு தடையுமே அங்க விதிக்கப்படாது. மாதவிடாய் காலங்கள்லயும் அவங்க கோயிலுக்கு போகலாம்ன்றது இது ஒரு சிறப்பம்சம். வேற இந்த மாலை அணிகிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா ஐயப்பன் சாமிக்கு எப்படி மாலை போட்டு இருமுடி போட்டு அவங்க ஜாத்திரை போவாங்களோ அது மாதிரி ஆதிபராசக்தி அம்மாக்கும் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி போட்டு அங்க போயிட்டு வழிபட்டு வருவாங்க. அது அவங்களோட நம்பிக்கை மட்டுமில்ல, அது வேண்டுதல். அந்த கோயில்ல எந்த டைமும் அன்னதானம் வழங்கப்படும். என் அம்மா சொல்லிட்டாங்க தானங்கள்ல சிறந்த வேணும் அன்னதானம்னு சொல்லி. இல்லாதவர்களுக்கு தானம் வைத்தா அது எவ்வளவு கோடி புண்ணியம், நம்ம செஞ்ச எத்தனையோ பாவங்கள் அதனால இல்லாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அன்னதானம் வழங்குறது அங்க ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு. அது மட்டும் இல்லாம வேற அம்மாவை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிறைய நம்புறவங்களுக்கு அவ எந்தக்குமே செஞ்சது இல்லை. அதுல நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், என்னென்ன காரணத்துக்காக நாங்கள் இது வழிபடுறோம். அது வழிபாடுற முறை வந்து இந்த நாங்க செஞ்ச பூசை வழிபாடுகளை செய்யலாம். மற்றது நம்ம வீட்டுல சாமி படங்களோட சேர்த்து வச்சு நம்ம சாமி எப்படி கும்பிடுறோமோ அதை கும்பிடலாம். இது இப்படித்தான் விதிமுறைகள் எல்லாம் இல்லை, இது நான் இப்படியே கும்பிடணும்ன்றலாம் இல்லை. நம்ம வளமையா சாமி கும்பிடுற கும்பிடலாம். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதை எந்தைக்குமே கைவிட மாட்டாவோ. ஓம் சக்தி. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய இந்த சக்தி பொங்கல் நிகழ்வானது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய ஆதிவியம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வறிய குடும்பங்களுக்கான பொங்கல் பொருட்கள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக எங்களுடைய பிரதேச செயலகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு தமிழர்களின் திருநாளாம் தை திருநாள் நிகழ்வினை எங்களுடைய மக்கள் மிகவும் மகிழ்வுடன் கொண்டாடுவதற்காக இன்றைய இந்த பொங்கல் பொருட்கள் நிகழ்வினையும் பொங்கல் நிகழ்வினையும் எங்களுக்காக ஏற்பாடு செய்து தந்த இலங்கை மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் சமூக நலம் பண்பாடு ஈஸ்காம் வார வழிபாட்டு மன்றம் UK அவர்களுக்கு இந்த ஏற்பாடினை செய்து தந்த எங்களுடைய பொறுப்பாளர் அக்கறை பெற்று மற்றும் அம்பாறை பொறுப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுவதோடு
இவ்வாறான நிகழ்வுகள் உண்மையில் எங்களுடைய மக்களுக்கு அவசியமான நிகழ்வுகளாக தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலே நாளை தைப்பொங்கல் நிகழ்வினை மிகவும் மகிழ்வாக கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோல் பல்வேறு அமைப்புகளும் எங்களுடைய மக்களுக்காக இவ்வாறான பொங்கல் பொருட்களை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறுவதோடு எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகளை மிகவும் சிறந்த முறையில் எங்களுக்காக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து மீண்டும் நிதி அனுசரணை வழங்கிய மற்றும் ஏற்பாடு செய்து வந்த அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். காவடி துள்ளி வரும் காவடி துள்ளி காவடியா வேலையா குழு குழு எங்களுடைய ஆதிபராசக்தி அம்மனுடைய அருள் கடாட்சமானது எங்கள் அனைவர் மீதிலும் இருந்ததனால்தான் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான நிகழ்வு. உண்மையிலேயே தமிழர்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வாக, ஒரு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தைப்பொங்கல் விழா, அதனை சிறப்பாக நாங்கள் சக்தி பொங்கல் விழா என்று அழைப்போம். எங்களுடைய இந்த அமைப்பானது எங்களுடைய இந்த சக்தி பொங்கல் விழாவினை கடந்த 5 வருட காலமாக மக்களுடன் இணைந்து கொண்டாடி வருகின்றோம். இந்த பொங்கல் விழாவானது மனித வாழ்வில், அதிலும் எங்களுடைய இந்து மக்களினுடைய வாழ்விலே விதிக்க முடியாததுமாக பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. அந்த நிகழ்வினை ஏழைகளாக இருக்கின்றவர்கள் கூட கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் வீட்டிலே அன்று பொங்கல் பொங்கி அவர்கள் அந்த பொங்கலினை மகிழ்வாக கொண்டாட வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் கடந்த 5 வருட காலமாக எங்களுடைய அமைப்பின் மூலமாக இதனை செய்து வருகின்றோம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இந்தியாவிலே இருக்கக்கூடிய
பல சிறப்பான ஆலயங்களிலே எங்களுடைய மேன்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயமும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாகவும் பேசுகின்ற ஒரு தெய்வமாகவும் விளங்கக்கூடிய எங்களுடைய ஆதிபராசக்தி அம்மன் ஆனவள் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருளினை எல்லாம் அள்ளி கொடுக்கின்றவளாக இருக்கக்கூடியவள். எங்களுடைய அன்னையினுடைய அருளினாலே ஆட்கொள்ளப்பட்டவர் எங்களுடைய பங்காரு அம்மா அவர்கள். உண்மையிலே எங்களுடைய பங்காரு அம்மா அவர்களுடைய அந்த அருள்வாக்கு என்பது உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது. உண்மையிலே கூறியிருந்தார். அதனால் தான் இன்று உலகளாவிய ரீதியிலே பறந்து வாழக்கூடிய தமிழர்களும் தங்களுடைய நாமத்திற்கு முன்னால் சக்திகள், சக்தி சுரேஷ், சக்தி சிந்து, சக்தி சோமு அவ்வாறு தங்களுடைய நாமத்தினை பேர்களுக்கு முன்னால் சக்தியினை சூட்டி அம்மனை என்றும் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அம்மனுடைய அருளினால் ஆட்கொள்ளப்பட்டமையே தவிர வேறு எதுவும் இல்லை. உலகளாவிய ரீதியில் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கையிலே மட்டுமல்லாது இலங்கையிலே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களாக இருக்கட்டும், வேறு நாடுகளிலே இந்தியாவிலே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களாக இருக்கட்டும், நாடளாவிய ரீதியிலே பறந்து கிடக்கின்ற தமிழர்கள் சக்திகளாக அம்மனினுடைய அருளினையும் அந்த அம்மனினுடைய புகழினையும் இன்று வரைக்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக எங்களுடைய அமைப்புகள் மூலமாக அவர்கள் நிதிகளை ஒதுக்கி மக்களிடத்திலே அம்மனுடைய வரலாறுகளையும் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்லாது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த தேவையானது வந்து சேருகின்ற மக்கள் எங்களுடைய அம்மனினுடைய அருளினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் அவளுடைய கொடைக்குள் உட்படுகின்றார்கள். எனவே இன்று நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மீதும் எங்களுடைய அன்னையினுடைய அருள் கடாட்சமானது பார்வையானது திரும்பியுள்ளது என்பதில் எந்த ஒரு விதமான ஐயமும் இல்லை. எனவே எங்களுடைய அமைப்பின் மூலமாக கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு வகையான உதவி திட்டங்கள், வீடமைப்பு திட்டங்கள், அதாவது சக்தி இல்ல அமைப்புகள் அமைத்தல் மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற சிறுவர்களுக்கான உதவிகள், இவ்வாறான கல்வி திட்டங்கள் போன்ற எவ்வளவோ விடயங்களை எங்களுடைய அமைப்பின் மூலமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை எங்களுடைய உறவுகளாக நினைத்து நிதிகளை ஒதுக்கி அவர்கள் இந்த வேலையினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளையும் அன்னையினுடைய அருள் கடாட்சம் அவர்களுக்கும் என்றென்றும் எட்ட வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஒழுங்கமைப்பு செய்து தந்திருந்த எங்களுடைய அமைப்பின் நிறுவனருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மக்களாகிய நீங்கள் இதனை பற்றி தெளிவுபட வேண்டும். என்னவென்றால் எங்களுடைய பங்காரு அம்மா அவர்களுடைய அருள்வாக்கு என்பது மிகவும் உண்மையானது. உண்மையாக இருந்தமையால் தான் இன்றும் இந்த எவ்வளவோ சக்திகள் இந்த அம்மாவோடு இணைந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களிலே மிகவும் தனித்துவமான சிறப்பு வாய்ந்த ஆலயம் மேன்மருவத்தூர் ஆலயம். என்னவென்றால் பெண்களும் மூலஸ்தானத்துக்குள்ள போகலாம். பெண்களும் அம்மனுடைய அருகிலே சென்று அம்மனை தொட்டு வழிபட்டு அம்மனுக்கு பரிகாரங்கள் செய்யலாம், பூஜிக்கலாம். இது அங்கு தனித்துவமான சிறப்பாக விளங்குகின்றது. மேலும் எங்களுடைய பங்காரு அம்மா அவர்கள் இந்தியாவிலே பல விடயங்களை நிகழ்த்தி அசாத்தியமான நிகழ்வுகளை சாத்தியமாக நிகழ்த்தி காட்டி இவ்வாறான நிகழ்வுகளையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய ஆலயத்திற்கு மிகுந்த ஒரு தனித்துவ சிறப்பு இருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய பக்தர்களாக சக்திகளாக மாறி அனைவரும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய ஏழை தமிழர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்து